ஹாய் எவ்ரிவன். சாண்ட் கேஸ்ட் சாண்ட் கேஸ்டிங்கில் நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதனுடைய பேட்டர்ன் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த சாண்டில் வந்து அதனுடைய அச்சு வந்து கிரியேட் பண்ணி அந்த அச்சில் நம்ம எந்த மெட்டலில் வேணுமோ அதை உருக்கி அதில் ஊற்றி ஃபில் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி திரும்ப அதை லாஸ்ட்டாக வந்து சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறது தான் வந்து சாண்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து சாண்டை தான் வந்து நம்ம வந்து அந்த அச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு மோல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது வந்து சாண்ட் கேஸ்டிங். இந்த கேஸ்டிங் மெத்தடில் வந்து ஃபெரஸ் நான் ஃபெரஸ் ரெண்டுத்துக்குமே அந்த மெட்டலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி கேஸ்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணலாம். இதில் வந்து 2 பார்ட் இருக்கும். மேலே இருக்கிற பார்ட் வந்து கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது வந்து ட்ராகன் சொல்லுவாங்க. ஸோ 2 ஹாஃபும் ஒன்றா சேர்ந்து தான் நமக்கு வந்து ஃபுல் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ரன்னர் மூலயமா நம்ம வந்து மோல்டன் மெட்டலை ஊற்றி அந்த கேவிட்டி ஃபுல்லாக ஃபில் பண்ண வச்சு அதை வந்து சொலிடிஃபை பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து எடுக்கிறோம். இதுதான் வந்து சாண்ட் கேஸ்டிங். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸான என்ஜின் பிளாக்ஸு, சிலிண்டர் ஹெட்ஸு, கிராங்க் ஷாஃப்ட் இது எல்லாமே வந்து சாண்ட் கேஸ்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உருவாக்க முடியும். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்தோம்னாக்கா இன்எக்ஸ்பென்சிவ் ப்ரொடக்ஷன் காஸ்ட், லோ வால்யூம் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லார்ஜ் காம்பனன்ட்ஸ், கேஸ்டிங் போத் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் அலாய்ஸ், பெரிய பெரிய காம்பனண்ட்லாம் இது மூலயமா நம்ம உருவாக்க முடியும். இதில் வந்து ஃபெரஸ் நான் ஃபெரஸ் அலாய்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ரீசைக்ளிங் எபிலிட்டி இருக்குது. ப்ராசஸிங் ஆஃப் மெட்டல் வித் ஹை மெல்டிங் டெம்பரேச்சர் சச் அஸ் ஸ்டீல், டைட்டானியம். ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாண்ட் கேஸ்டிங் கேரி அவுட் பண்ணலாம். இதான் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா லோ அக்யூரசி as compared to alternate methods, difficult to predetermine size, weight specification, the products with rough surface finish. இதில் வந்து அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோடைய சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சொரசொரன்னு இருக்கும் as compared with other methods. ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.